இருங்க ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னமா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. பன்னி இல்ல சைனீஸ் புட்டி அது. தாளிச்சு கொட்டுறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டா கிடுக்கிடுன்றோம். இங்க மோர ஊத்தி கிண்டி கிண்டி தூக்கி ஊத்தி கட்டிட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளவுதான். அவ்வளோ பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு? ஆர்டர் பண்ணிடலாம். ஏய், கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. மை காட், எவ்வளவு தேவையா? டேய், என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம். வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்றாங்க சார். வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணி அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேற போடுறாங்க சார். செத்த பையல மூஞ்சி மோரியம் பாரு, மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரி அவ்வளோ வரும்? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். பரவாயில்ல இருக்கு சார், பரவாயில்ல. இது ஓ நமக்கு இல்லையோ. இன்னைக்கு நீ என்ன விஷயத்த பேச போகுது? இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போகுது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது என்னன்னா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அப்படின்னு உங்களுக்கு காண்டாகிற, உங்களுக்கு அநியாயமா தெரிய. கரெக்டா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன். ஹைலைட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. இட்லி அது செம காண்டாகும் எனக்கு. காலையில Why torture me? ஒரே டிபிக்கல் டார்க். காலையில இட்லி எல்லாம் ஏன் ஆர்டர் பண்றீங்க? கொடுங்க. அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். இல்ல, இத்தனைக்கு மாவு ஆட்டி செஞ்சாலும் பரவாயில்லங்கிற, மாவு வாங்கிட்டு வரேன் தான் சொல்றாரு. ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா. ஆமாங்க, எங்கள்கிட்ட இதுல நிறைய சர்வீஸ். ஆனா என்னன்னா, இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்பா ரொம்ப கஷ்டம். சும்மா புழுகாத, நீ என்னை கழுவுன? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன ஆர்டர் கேட்டாலும் பொடி தோசை மாவு ரெடி பண்ணி கொடுத்தா நான் தான் ஊத்தி தருவேன். அதை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அது குடும்பத்து பெண்கள் நல்லா வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தா வரும், இல்லனா வராது. அந்த மாவு அரைச்சு வைக்க மாட்டாங்க, நான் தான் ஊத்தி தரணும். அவர் நான் தோசையே ஊத்தி தரேங்கிறார். அப்ப கூட நீங்க ஏன் ஆர்டர் பண்றீங்கம்மா? அம்மா, என் புள்ள பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான். வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? காலையில காஃபி ஆர்டர் போடுறாங்க சார். காஃபி காலையில காஃபி ஆர்டர் போடுறாங்க. தெய்வமே, உனக்கு அக்காலாம் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். பால் பாக்கெட்டே 10 ரூபா சார். பால் பாக்கெட் 10 ரூபாய். பால் பாக்கெட் 10 ரூபா. பால் பாக்கெட் வாங்கினா 2 பேரும் போட்டு வச்சலாம். ஓ, 2 பேர் தான் இருக்கு வீடு. ஆனா ஒரு காஃபி 65 ரூபா வரும் சார். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இருந்தாலும் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் சார். அது கொஞ்சம் டைம் எல்லாம் நமக்கு சேவ் தானே. அது மிச்சம் என்ன பண்றீங்க டைம்? நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? இன்னும் என்னென்னலாம் நான் கேட்க போறேன்னு நிறைய எனக்கு இருக்கு தெரியல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அம்மா ஒரு காஃபிமா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பார்த்தா ஒரு ஆன்லைனில் காஃபி வரும். சைல்டிஷ் ஃப்ளோ. சாயந்தரம் காஃபிக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? போது ஒரு காஃபி போட்டு கொடுத்தா என்ன? சார் எனக்கு காஃபி போட தெரியாது சார். மச்சான், யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? எப்பவாச்சும் கேட்பாரு சார், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்பாரு சார். அநியாயங்க, ஒரு மனுஷன் தலைவலிக்குதுன்னு கேக்குறான். பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. இருங்க ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னமா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. பன்னி இல்ல சைனீஸ் புட்டி அது. திறந்து பார்த்தா செம ஷாக். என்னடான்னு பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி. பேரே அழகா இருக்கு. 12 மினி இட்லியே மோர் குழம்புல போட்டு 250 ரூபா ஃப்ளோட்டிங். இப்போ உங்களுக்கு ஆனா ஆர்டர் பண்ணப்ப அது தெரியாது. அது பேர் நல்லா இருக்கேன்னு தான் போட்டேன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அப்படியே போடு. அந்த பானிபூரி ஆர்டர் பண்றாங்க. அவன் இன்கிரிடியன்ஸ் தர இவங்க உடைச்சு போட்டு தண்ணி ஊத்தி சாப்பிடுறாங்க. அது தெருமனையில போய் சாப்பிடலாம் இல்லீங்களா? அது இஸ் இட்? இந்த தலைமுறை பசங்க கிட்ட ஒரு நாகரிகம் இருக்கு. எனக்கா நீ உட்கார்ந்து சம அப்படின்னு சொல்றதுக்கே அவங்க கூச்சப்படுறாங்க. இல்ல வேணாமா, எனக்கு டயர்டா இருக்கு. தேவையில்லாம சமைச்சு இல்ல என்னால சமைக்க முடியல இன்னைக்கு. சரி ஆர்டர் கேட்டு போட்டுடலாமே. அவரப்ப மேலோட்டமா சொல்ற. அவர் வந்து சாப்பாட்டுக்கு ஆசைப்படல, வீட்டோட லைஃப் ஸ்டைல் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்டா புழுகுற? கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார். இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன். சோ ஈஸியான விஷயம் கர்ட் ரைஸ் பண்றது தான். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு, வெளில போய் கர்ட் வாங்கிட்டு வரதுக்கு. அதனால அந்த டைம் கேப்ல நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. நார்மலா பாத்தீங்கன்னா ரைஸ் இருக்கும், கர்ட் எங்க சார்? வெளியே போனா லெஃப்ட்ல ரைட்ல எங்கயாவது ஒரு கடை இருக்கும். 10 ரூபா கொடுத்தா கர்ட் வந்துரும். சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. ஹோட்டல்ல வாங்கினா அந்த தாளிச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அழகா தராங்க. அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. தாளிச்சு கொட்டுறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டா கிடுக்கிடுன்றோம். இங்க மோர ஊத்தி கிண்டி கிண்டி தூக்கி ஊத்தி கட்டிட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளவுதான். ஏய், கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அவ்வளோ பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு? ஆர்டர் பண்ணிடலாம். நினைச்சேன், திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. மை காட், எவ்வளவு தேவையா? டேய், என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம். செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா.
ஓடிடியும் மிஸ் ஆயிடும். வெயிலும் அடிக்குது இப்போ சென்னையில் ரொம்ப. ஸோ எனக்கு வெயிட்டை விட்டு வெளியில போகவே இஷ்டம் இல்லை, அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறேன். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். தம்பி ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. வீட்டை விட்டு வெளியே போக இஷ்டம் இல்லை. ஓடிடியில் படத்தை கண்டினியூட்டியில் டிஸ்டர்ப் ஆகுறது எனக்கு பிடிக்கல. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். இப்போ பார்த்தீங்கன்னா லேட் நைட் கிரேவிங் சொல்லிட்டு அப்படியே ஒரு விஷயம். லேட் நைட் கிரேவிங் 12 மணிக்கு மேலே ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. அந்த ஐஸ்கிரீமை அவங்க வந்து 8 மணிக்கு கேட்டிருந்தாங்கன்னா நான் போய் வாங்கி கொடுத்து ஒரு 80 ரூபா முடியும்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நைட் டைம் கேட்பாங்க. இவ்வளோதான் இருக்கும் டப்பா. அந்த டப்பாவோட பிரைஸ் வந்து 210. ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. ஐஸ்கிரீம் தானே, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படம் முடிஞ்சு எடுத்து சாப்பிட வேண்டியதானே. இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடும்போது அது அவங்க டெலிவரி பண்ணி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், அது நம்மளுக்காக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்றதும் எப்படிடா வெயிட் பண்ணி வெறியேறி சாப்பிடுவாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ நான் லேட் நைட்ல ஒரு மூவி பார்க்குறேன், அப்போ நான் வந்து இவர் எனக்கு இது பண்ணி தாப்பான்னு நான் சொல்றேன்னா, எனக்கு உரிமை இருக்கு, உன்னோட உறவு இருக்கு, உன் மேல அன்பு இருக்கு, என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என் கிச்சன்ல நானும் அவரும் மட்டும் தான் இருப்போம். எவ்ரிவன் வில் பி ஸ்லீப்பிங் இன் தி ஹவுஸ், தென் மீ அண்ட் ஹிம் when Leel be in the kitchen, the romance will increase. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்றாங்க சார். வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணி அதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேற போட்டுருக்காங்க சார். இது செத்த பையல மூஞ்சி மோரியம் பாரு, மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரியா வளரும் வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் தெய்வமே, நீலாம் இப்போ எனக்கு கடவுள் மாதிரி தெரியுற. பொறுமையே பெருமை. எடுத்த உடனே இட்லின்னு சொன்ன உடனே நான் கூட அண்ணன் உன்னை தப்பா நினைச்சிட்டேமா, தண்ணி பாட்டில் வரைக்கும் போயிட்டாங்க. இளநீ மோர். ஓப்பனிங்ல ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? காலையில் இட்லிலாம் ஏன் ஆர்டர் பண்ணுறீங்க? கொடுங்க. அம்மாவில் வந்துட்டு ஃபுட் ஆப் விட்டுட்டு ஷாப்பிங் ஆப் அதில் தண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க. 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 rupees. இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. கருப்பு கலர் தண்ணி கேட்டால் ஹிமாலயில இருந்து வந்த தண்ணியா? அது சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பார்க்கறதுக்காக வாங்கினது. ஆடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. ஹிமாலயில இருந்து வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க, ஆக்டர்ஸ் குடிக்கிறாங்க. இல்ல அது இந்த பாட்டில் அது ரொம்ப காஸ்ட்லி. அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? அது ட்ரை பண்ணுமா? அது 18,000 என்னமோ. அது சொத்தமா முடிச்சுக்கலாம். தெருக்கு கொண்டாந்துடலாம். ஐயா 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 இதான் தர்மம் பண்ணுவியா? தேங்க்யூ சார், புரிய வச்சிட்டீங்க. அடி ஆழத்துல இருந்து நீ கதறது எனக்கு வெளியில கேக்குது. பார்த்தோன்னே வந்துட்டேன் சார், பேசியே ஆகணும் இந்த ஷோக்கு. நீங்க நியாயத்தை வாங்கி கொடுத்தீங்க சார். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. அல்வாக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த பிரெட் அல்வா எதுவும் தனியா ஆர்டர் பண்ண முடியாதோ? தனியா கொடுக்க மாட்டாங்க. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இப்படி ஆச்சு? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. கனவு காணும் வாழ்க்கையா ஒரே கல்லுல 2 மாங்கா. எனக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட போகல, அந்த பிள்ளைய கோச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ். அவரை அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? பிரெட் அல்வா காண்டி ஒரு 2 பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்றதுலாம் ஆக்சுவலா அந்த பிரியாணி வேஸ்ட் ஆயிடாதா? உங்களுக்கு ஒன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கலாம். இல்ல அம்மா வீட்டுக்கு கொடுப்பேன், பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் வன்முறையில சேருமா? இதெல்லாம் வன்முறையில சேரும். அவன் இன்னும் திருந்தலமாமா. கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா. ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.